ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலவசமாக டாலர் கால் பேசுவது எப்படி, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் தான். பெரும்பாலான நபர் டாலர் கால் மூலமாக தான் இந்தியாவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, காசு கொடுத்து வாங்கி பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்லித்தரப்படுறது எப்படின்னா இலவசமாக பேசுவது எப்படி, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஸ்பாக்ஸ்டல் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். அல்லது இந்த வீடியோஸ் கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாலும் நம்மளுடைய பிளாக் போயிடும். பிளாக்ல நீங்கள் ஸ்பாக்ஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய லிங்க் கிடைக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஜஸ்ட் மினிட். இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது, இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்னின்னு சொல்லிட்டு இருக்கும். புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க இந்த ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் 2 வழிகள் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஒன்று சுலபமான வழி, இன்னொன்று கொஞ்சம் கஷ்டமான வழி. அது எப்படின்னா, இப்போ இந்த இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் இந்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா ஓகே, நீங்கள் சுலபமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அப்படி இந்த இடத்துல எதுவுமே காட்டாமல் இந்த இடத்துல எம்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சரியா? இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் சுலபமாக காட்டுச்சுன்னா, இதை காட்ட வைக்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியமும் கிடையாது. செட்டிங்கில் போய்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா போதும், சுலபமாக நீங்கள் லாகின் பண்ணி அங்கே வர வச்சுக்க முடியும். பாருங்கள், நான் அதையும் காட்டிக்கிறேன். அக்கௌண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் இருக்கும், அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கூகுளுங்கிறத கொடுத்துங்க. கூகுளுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கேட்கும், கொடுத்தீங்கனாலே போதும் லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எம்டிஆர் இருக்கிற இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக காட்டியிருப்பாங்க. சரியா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸ் கீழே இன்னொரு லிங்க் இருக்கும், ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு. அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னா, இந்த செலக்ட் இமெயில்னு இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு கேட்கும். இதுதான் வித்தியாசம். மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் உங்களுக்கு டாலர் இலவசமாக கொடுப்பாங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரியா? இப்போ இதில் நான் இப்போ என்னோடய இமெயில் அட்ரஸ் செலக்ட் பண்ணுறேன். மேலே உங்களுக்கு பிடிச்ச என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே போல் ரெண்டாவது ஒரு பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் செலக்ட் இமெயிலுங்கிறதுல கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து 8 லெட்டர் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதில் கீழே பார்த்தீங்கன்னா VMPHAங்கிறத கொடுக்கணும். இது என்னோட ரிஃபரல் கோடு. உங்களுக்குன்னு ஒரு ரிஃபரல் கோடு கொடுப்பாங்க. நான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரிஃபரல் கோடு என்ன பண்ணிட்டேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ நான் எப்படி இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடை என்டர் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்களுடைய கோடை கொடுத்து இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்லணும். அதாவது சிக்னப் கோடுங்கிற இடத்துல. சரி, இந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கும் அதிகமாக டாலர் கிடைக்கும். சரி, நல்லா பார்த்துங்க. இது என்னோட கோடு. இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களோட கோடை என்டர் பண்ண சொல்லணும். சரியா? கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூன்னு கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது என்னோட கோடை கொடுத்தீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்டர் பண்ணும்போது உங்களோட கோடை கொடுத்து என்டர் பண்ண சொல்லுங்கள். சரியா? ஜஸ்ட் மினிட். எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த கண்டினியூன்னு கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் சப்போஸ் கேட்டாலும் கேட்கலாம். மொபைல் நம்பர் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த அக்கௌண்ட்ஸில் உங்களோட இமெயில் அட்ரஸ் காட்டணும், இமெயில் அட்ரஸ் மூலமாக கனெக்ட் பண்ணவங்க உங்களுக்கு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த இமெயில் அட்ரஸ் எதுவுமே கொடுக்காம வேறு ஒரு ஸ்டெப் இந்த வீடியோஸ் கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அவங்களாம் கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கரெக்டான நம்பர் கொடுத்துங்க. இமெயில் அட்ரஸ் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு எந்தவித வெரிஃபிகேஷன் கிடையாது. சரியா? மொபைல் நம்பர் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அந்த வெரிஃபின்னு சொல்லிட்டு அதிலே காட்டியிருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்குன்னு ஒரு 4 கோடு கொடுப்பாங்க. அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணால் போதும், வெரிஃபை ஆகிடும். சேம் வாட்ஸ்அப் ஐஎம்ஓ அந்த மாதிரி தான். சரியா? இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களோட இமெயில் அட்ரஸ் காட்டியிருக்கும், கீழே உங்களோட ஸ்பாக்ஸ்டல் ஐடி இருக்கும், அது கீழே உங்களோட பேலன்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் ஃப்ரீ கிரெடிட்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கோடு, அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல VMPHAன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த கோடை தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணணும். அதாவது இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணுற அவசியம் கூட கிடையாது. உங்கள்கிட்ட நிறைய இமெயில் அட்ரஸ் இருந்தால் நீங்களே ஒவ்வொரு இமெயில் அட்ரஸ்க்கும் 50 பாயிண்ட் டாலர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதாவது 20 நிமிஷம் ஃப்ரீயாக பேச வைக்க முடியும். ஒவ்வொரு இமெயில் அட்ரஸ்க்கும் நல்லா நோட் பண்ணிக்கணும். நான் என்கிட்ட கிட்டத்தட்ட 4-5 இமெயில் அட்ரஸ்க்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணி நான் பேசிட்டு தான் இருக்கேன். இப்போ இதில் நான் என்னோட கூட யாருமே என்டர் பண்ண, என்னோட கூட நானாக தான் என்டர் பண்ணது. பாருங்கள், 2 இது கிடச்சிருக்கு. அதாவது 91 USD கிடச்சிருக்கு. சரியா?
இதில் இந்த இயர் அண்ட் ஃப்ரீ கிரெடிட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஃபரல் கோட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் மினிட் வந்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோடு கொடுப்பாங்க, அதாவது விஎம்பிஹெச்னு சொல்லிட்டு அந்த கோடை வந்து என்டர் பண்ணிங்க, அதாவது எழுதி வச்சுக்கிங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை விட்டு சிக்ன் அவுட் பண்ணிக்கோங்க. சிக்ன் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு இமெயில் அட்ரஸில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பேன். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட இன்னொரு இமெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா ரெண்டாவது இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு $50 வந்து $50 வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ வந்து நீங்கள் எத்தனை உங்கள்கிட்ட இமெயில் அட்ரஸ் இருந்தாலும் சரி அத்தனை நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அதே போல் தான் 8 லெட்டர் பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும். அதே போல் உங்கள் ரிஃபரல் கோடு என்னவோ அதை வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். என்னோடய ரிஃபரல் கோடு வந்து இந்த ஸோ நான் இதில் காட்டியிருக்கேன். சரியா? நீங்களே வந்து அடுத்தவங்களை வந்து இன்வைட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. உங்கள்கிட்ட சில பேர் வந்து ஒரே ஆள்கிட்ட வந்து 10 இமெயில் அட்ரஸ்லாம் வச்சுருப்பாங்க. 10 இமெயில் அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ன வேணாலும் இந்த இமெயில் அட்ரஸில் ரிஜிஸ்டர் பண்ணுற வந்து கண்டிப்பாக மொபைல் நம்பர் இதுலேயும் கேட்கும். ஆனால் நீங்கள் இதில் வந்து என்ன மொபைல் நம்பர் வேணாலும் என்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எதுவித வெரிஃபிகேஷனும் கிடையாது. ஆனால் இந்த இதில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து 2 விதங்கள் இருக்குது. ஒரு விதம் வந்து இமெயில் அட்ரஸு, ரெண்டாவது விதம் வந்து உங்களோட மொபைல் நம்பரில் வந்து வெரிஃபை பண்ணுறவங்க கண்டிப்பாக மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து $0.5 கொடுப்பாங்க. சரியா? 1 செகண்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். இதில் கால் பேசுகிறது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட மொபைல் நம்பர் சரி யாருக்கு நீங்கள் பேசணும்னு நினைக்கணும், உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். கோட் நம்பர் போட்டு நீங்கள் என்டர் பண்ணணும். நான் இந்தியா இப்போ நம்பருக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுங்கிற நம்பரை வந்து என்டர் பண்ணி அதுக்கப்புறம் கால் பேசிக்கலாம். சரியா? ரொம்ப சுலபம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுற பட்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேப்பு கலரில் ஒரு லைட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் பேசுகிற வந்து ரெக்கார்ட் பண்ணுறதாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த வசதி இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்குமே பயன்படாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க சில பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறேன், இந்த வீடியோஸ் கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அதிலே நம்மளோட விஎம்பிஹெச் நம்மளோட ரிஃபரல் கூட ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதே போல் உங்களோட பேர் அண்டு மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இலவசமாக பேசிக்க முடியும். இலவசங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ ட்ரை பண்ணிக்கங்க. ஓகே, இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட A to Z ஆந்திரா பெட்டிக்கட் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ஆந்திரா டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. மற்றும் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திரா பெட்டிக்கட். இதோட பலன் என்னென்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி அப்லோட் பண்ணுறோம் வீடியோஸ், அதே மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சுலபமாக பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் அந்த சப்ஸ்கிரைப் பயன்படுது. யூடியூப் போயிட்டு ஆந்திரா பெட்டிக்கட்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட்டே கிடைக்கும். அதில் வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஓகேவா? ஓகே.